அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களையும் வணங்கி இந்த பதிவை வெளியிடுகிறேன். அனைத்து சமூக ஊடக நண்பர்கள், பத்திரிகை ஊடகங்கள் எல்லோருக்குமே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய அரசியல் பதிவு சமூக ஊடகங்கள் அதிகமாக வளர்ந்து கொண்டே வருகின்றன. அதற்கு தகுந்தவாறு மக்களுடைய விழிப்புணர்வும் அதிகமாகி வருகின்றது. வரவேற்க வேண்டிய விஷயம். குறிப்பாக இளைஞரின் பங்களிப்பு அதிகமாகி வருகிறது. வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இந்த இளைஞர்கள் இவ்வளவு முன்னேற்றத்திற்கு யார் காரணம் என்பதை சிறிது யோசித்து பார்க்க வேண்டும். எதற்காக சொல்கிறேன் என்றால், திருப்பியும் ஊடகங்களில் ஒரு கட்டுக்கதை வந்து கொண்டே இருக்கிறது. திமுகவும் அதிமுகவும் கூட்டு வைத்திருக்கிறார்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் யாரையும் மதிப்பதில்லை. அதே கதையை தான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக சில ஊடகங்கள் தான் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அது எந்தெந்த ஊடகங்கள் என்பது மக்களுக்கு தெரியும். காரணம் என்னென்னா, அவங்க அதிமுகவையும் அண்ணன் எடப்பாடியாரையும் பேசலைன்னா அவங்களுக்கு டிஆர்பி வராது. நான் ஒரு பதிவுன்னு சொல்கிறது தான். டார்கெட் ரேட்டிங் பாயிண்ட்டுங்கிறது அவங்களுக்கு வராது. அதுக்காக தான் அவங்க திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் அதை யாரும் பெருசாக மக்கள் ஏற்றுக்க போவதில்லை. ஏன்னா தமிழக முதல்வர் செய்கிறது எல்லாமே இடைத்தேர்தலை நோக்கி சில விஷயங்கள் செஞ்சிகிட்டு இருக்கார். எங்கே போனாலும் ஒரே விளம்பரம். முன்னாடி அவர் ஸ்டாலின் விளம்பரம் பண்ண மாதிரி இவரும் விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்கார். புரட்சி தலைவர் பண்ண மாதிரி எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார். ஏன்னா இங்கே இருக்கிற எம்எல்ஏ எல்லாமே ரிசைன் பண்ணி வர சொல்லிட்டு, ஆனால் நாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள், ஊழலை ஒழிப்பவர்கள் எங்கள் வசனம் பேசிகிட்டு இருக்காரு தமிழக முதல்வர். அது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக இளைஞர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். ஏன்னா உங்களெல்லாம் இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கீங்கன்னாக்க அடிப்படை வசதி நன்றாக இருந்தாலும் நீங்கள்லாம் முன்னுக்கு வர முடியும். ஏன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த நிறைய நல்ல திட்டங்கள் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் குறிப்பாக புரட்சித் தலைவர் கொண்டு வந்த அந்த சத்துணவு திட்டமும், அந்த இன்ஜினியரிங் காலேஜ் யார் வேணாலும் ஓப்பன் பண்ணலான்னு சொன்னதுனால அந்த நேரத்தில் எல்லோரும் ஓப்பன் பண்ணி எல்லோரும் இன்ஜினியர் ஆகி வேலை கிடைக்கி வெளிநாட்டுக்கெல்லாம் செஞ்சாங்க. கிராமந்தோறும் ஒரு பேங்க் ஓப்பன் பண்ண சொன்னார் புரட்சித் தலைவர். எதுக்காகங்கன்னா, வெளியில் போகிறவங்க பணத்தை அனுப்புவாங்க, நம்ம பொருளாதாரம் வலுவடையும் அப்படின்னு ஒரு உயரிய நோக்கத்தோடு அந்த காலத்தில் அந்த இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பித்து கிராமத்திலலாம் அந்த பேங்க்கெலாம் ஆரம்பித்தாங்க புரட்சித் தலைவர். இதெல்லாம் இன்றைய இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஓட்டு போடுறது போடாததெல்லாம் அவங்கவுங்க விருப்பம். ஆனால் அதுக்கு முன்னாடி சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. யாரையுமே கண்மூடித்தனமாக ஆதரிக்காதீர்கள். அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து முடிவுக்கு வாங்க, அதான் நல்லது.
அதனால் திருப்பி இவங்க திமுக அதிமுக கூட்டணின்னு சொன்னாலும் எது சொன்னாலும் சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். எண்ணெயும் தண்ணீரையும் எப்போதுமே சேர்க்க முடியாது. அதிமுக என்பது வந்து திமுகவுக்கு எதிராக புரட்சித் தலைவரால் அமைக்கப்பட்ட ஒரு கட்சி. அதனால் வந்து அதை வந்து எந்த காலத்துலேயும் ஒன்றா சேருவதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. அதை வந்து தேவையில்லாமல் தாவக வந்து ஜெயிக்கிறதுக்காக அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சேர்ந்துட்டாங்கனாக்கா நமக்கு ஓட்டு போயிடுமே. அதிமுக பொறுத்தவரையில் தொண்டர்கள் தான் அதற்கு வந்து வெற்றி தோல்விக்கு காரணம். அதனால் தொண்டர்கள் வந்து எங்கேயுமே போகல, தொண்டர்கள் இங்கே தான் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருமே அண்ணன் எடப்பாடியாரை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இனி உங்களை வந்து நீங்கள் தலைவர்களை என்னால் மாற்ற முடியாது. வருகின்ற இடைத்தேர்தலில் அதிமுக தான் வெல்லும், இதுதான் உறுதி. அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆமாம், இந்த பதிவு எதுக்காக போடுறேன்னா, வாரத்துக்கு ஒரு பதிவு தான் போட வேண்டும்ங்கிறது. ஏன்னா சும்மா பதிவை போட்டுக்கிட்டு இருந்தோன்னா மக்களுக்கு போர் அடிச்சிடும். காரணமே இல்லாமல்லாம் பதிவு போடக்கூடாது. ரெண்டாவது தள்ளி விடக்கூடிய வீடியோவும் இருக்கக்கூடாது. ஒரு கருத்து சொல்கிறோன்னா அதை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். இதில் முக்கியமான கருத்து என்ன, அந்த மேகதாது விஷயத்தை பற்றி அப்படியே விட்டுட்டாங்க, சரியாக பேசவே இல்லை. ரெண்டாவது இன்றைக்கி தேதி வந்து 13 ஆயிடுச்சு, 14 ஆகுது இன்றைக்கி. இன்னும் காவேரியில் தண்ணி முழுமையாக வரலை. அதை பற்றி ஒன்றும் எதுவும் பேசலை. இதே புரட்சி தலைவர் இருக்கும்போது நேரடியாக போய் பேசியிருக்காரு. அம்மா இருக்கும்போது உண்ணாவிரதெல்லாம் இருந்திருக்கு. அதனால் காவேரி விஷயம் பற்றி இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் முழு கவனம் செலுத்தாமல் எடுக்கலை. ஏதோ கடமைக்கு செஞ்ச மாதிரி தான் இருக்க ஒழிய ஒரு தெளிவான முடிவு எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் சார்பாக. அதனால் அதிமுக தொண்டர்கள் தைரியமாக இருங்கள். திருப்பி வந்து இங்கேருந்து இதுக்கு தாவேக்காக்கு போகிறாங்க ஒரு குரூப்புங்கிறாங்க. யார் போவாங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்க போகிறவங்க போட்டு அதை வச்சு நமக்கு ஒன்றும் கவலை கிடையாது. அங்கங்கே நம்ம தொண்டர்கள் விழிப்புணர்வுடன் இருக்கிறார்கள். நாங்கள்லாம் இருக்கிறோம். நாங்கள்லாம் வந்து உயிர் மூச்சு இருக்கும் வரை அதிமுகவில் தான் இருப்போம். நம்ம ஒரே தொண்டனாக இருந்தாலுமே அதிமுகவிலேருந்து உயிர் விடுவோங்கிறது தான் எங்களுடைய கொள்கை. காசு பணம் பதவி இதுக்கெல்லாம் நாங்கள் என்றைக்கும் ஆசைப்படுபவர்கள் அல்ல. இதெல்லாம் நிர்வாகிகள், அவர்களுடைய எண்ணங்கள் அப்படி இருக்கிறது. ஆகவே தொண்டர்கள் எல்லோரும் தைரியமாக தன்னம்பிக்கையுடன் இருங்கள். வருகின்ற இடைத்தேர்தலில் நாம் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்று கூறிக்கொண்டு, நம்ம புரட்சி தலைவருடைய பாடல் வந்து, கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது, அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காணும், பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை. அது மாதிரி என்றைக்குமே ஒரு பொய்யை திருப்பி சொல்லி உண்மையாக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. அது என்றைக்குமே ஓங்காது. உண்மையை வந்து யாரும் மறைச்சி வைக்க முடியாது. அதனால் என்னடா இவர் எப்போ பார்த்தாலும் அதிமுகவுக்கு சப்போர்ட்டாகவே பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் வந்து எல்லோரும் வந்து அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அந்த 31 ஆண்டு அதிமுக ஆட்சியில் தான் தமிழகம் முன்னுக்கு வந்திருக்குது. ஆமாம், நிறைய தொழிற்சாலைகள், நிறைய திட்டங்கள் இருக்குது. சமீபத்தில் வந்து அண்ணன் செஞ்சது வந்து இந்த வேளாண்மை பாதுகாப்பு மண்டலம் 1 7.5 நீட்டில் வந்து முடியாதுங்கும் போது உடனே அதை இடஒதுக்கீடு பண்ணி அதில் 1000க்கு மேலே மாணவர்கள் எம்பிபிஎஸ் ஆகிட்டாங்க. பெரிய திட்டம் அது. இவ்வளோ சொல்கிறீங்களே, அவர் வந்து கொரோனா டைமில் வந்து எந்த வருமானமும் இல்லாமல் அரசாங்கத்தை நடத்தியிருக்கிறாரு. அரசு ஊழியர்களும் சம்பளத்தை கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? என்ன அவருக்கு வந்து ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சினிமா முகங்கிறது கிடையாது. அவருக்கு வந்து அதிமுகவுடைய முகம், அவ்வளோதான். இன்றைக்கி அதிமுகவுடைய முகம் யார் என்றால்
அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்தான். அவரை எங்களை எல்லாரையும் ஏக்கி வச்சுட்டு இருக்கிறது வந்து புரட்சித் தலைவர் என்கின்ற 3 எழுத்து. இந்த 3 எழுத்து, எம்ஜிஆர் என்கின்ற 3 எழுத்து உள்ளவரை நீங்கள் எவ்வளோ பேர் வந்தாலும் அதிமுகவை அழிக்க முடியாது என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். ஆகவே தொண்டர்கள் விழிப்புணர்வுடன் இருங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும், நடந்தே தீரும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது என்று கூறி, அதிமுக என்பது ஒரே அதிமுக தான், அது புரட்சித் தலைவரின் கட்சி தான். அதை மனதில் எல்லா ஊடகங்களும் வைத்துக்கொள்ள வேண்டும் கூறுகிறேன். புரட்சித் தலைவர் புகழ் வாழ்க, புரட்சித் தலைவி அம்மா புகழ் வாழ்க, அண்ணன் எடப்பாடியாரை வெற்றி பயணம் தொடரட்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.